ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையில் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 10வது வசனம். உங்களில் எவன் கர்த்தருக்கு பயந்து அவருடைய தாசனின் சொல்லை கேட்டு தனக்கு வெளிச்சமில்லாததனால் இருட்டிலே நடக்கிறானோ அவன் கர்த்தருடைய நாமத்தை நம்பி தன் தேவனை சார்ந்து கொள்ள கடவன் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய நண்பன் ஒருவரை பார்த்து பேச நேரிட்டது. அவன் சொன்னதான காரியம் இன்று என்னுடைய மனதிலே ஞாபகத்துக்கு வருகிறது. அவன் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலையை சரிப்படுத்தும்படியாக தன்னுடைய சொந்த முயற்சியை அவன் எடுக்கிறான். எடுத்த பொழுது எல்லாமே தோல்வி, எந்த விதமான பலனும் இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து தான் தப்பித்துக்கொள்ள பலவிதமான ஆலோசனைகளை அநேகர் சொல்லுகிறார்கள். ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலே பலவிதமான நெருக்குதல்கள் அவனுடைய வாழ்க்கையில் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அவன் மனஸ்தாபத்தோடு கூட இப்படிப்பட்ட எல்லா உறவிலிருந்தும் அவன் திரும்பி வருகிறான். இப்பொழுது என்ன செய்வது, எங்கே கடந்து செல்வது என்கிறதான ஒரு குழப்பம், எதை நான் தெரிந்தெடுப்பது என்கிறதான ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அவன் தள்ளப்படுகிறான். சூழ்நிலையின் நெருக்கமோ புறப்பட்டு ஓடிவிடு என்கிறதான அது அவனை துரத்துகிறது. ஆனால் அவனுடைய உள்ளமோ பொறுத்திரு, அமர்ந்திரு என்று சொல்லி அவனுடைய உள்ளமானதை சொல்லிக் கொண்டே இருக்கிறது. தத்தளிக்கிற மனதோடு கூட ஆண்டவர் பாதத்திலே அவன் சரணடைந்தான். அப்பொழுதுதான் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்து வாசித்த பொழுது இந்த வார்த்தையானது அவனுடைய உள்ளத்தை தொட்டதாம். இந்த வார்த்தையை அவன் திரும்ப திரும்ப வாசிக்க ஆரம்பித்தான். அந்த வார்த்தை அவனோடு கூட பேசினது. உண்மைதான், நீ இருப்பது இருளுக்குள் தான், அது எனக்கு தெரியாமல் இல்லை. ஆனால் என் சொல் கேட்டு இந்த இருளுக்குள்ளேயே நடப்பாயானால் இந்த இருளிலும் நான் உன்னுடன் இருப்பேன். மாறாக உனக்கு நீயே வெளிச்சம் உண்டாக்குவேன் என்று சொல்லி நெருப்பை கொளுத்துவாயானால் நீ கொளுத்திய நெருப்பிலே நீ வெந்து போவாய். அந்த நிமிஷமே ஆண்டவருடைய கரத்திலே இந்த இருளை விட்டு விட்டான். ஆண்டவர் இல்லாத வெளிச்சத்தை பார்க்கிலும், லகுவான வாழ்வை பார்க்கிலும், அவர் என்னோடு இருக்கிறதான இந்த இருளான இந்த இக்கட்டான வாழ்க்கை மிகவும் மேலானது என்று சொல்லி அவன் உள்ளத்தில் உணர ஆரம்பித்தான். கர்த்தர் ஒரு நாளும் என்னை கைவிடவில்லை, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்பதை உணர்ந்தவனாக உடனடியாக அந்த இருளை அகற்றாத போதிலும் அழகாக நேர்த்தியாக யாருக்கும் எந்த சேதமும் நேரிடாமல் பிரச்சனைகளை தீர்த்து வைத்தார் என்று சொல்லி தன்னுடைய நாவின் மூலமாய் அவன் சாட்சியாய் நின்றான். அது மாத்திரமல்ல, அந்த பிரச்சனை வந்தபடினாலே அது தன்னுடைய வாழ்க்கை எவ்வளவு ஆசீர்வாதமாக மாறினது என்று எண்ணத்தக்க விதமாக யாவற்றையும் சகல விதமான காரியங்களையும் கர்த்தர் தலைக்கீழாக என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றி போட்டார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேத வசனம் சொல்லுகின்றது, சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரர் தாவீது சும்மாவா பாடி வைத்திருக்கிறார். நம்முடைய புத்தியில், மனிதர்களுடைய ஞானத்தில், நம்முடைய தோற்றங்களின் மேல் நம்பிக்கை வைத்து நாம் எடுக்கிறதான ஒவ்வொரு தேர்ந்தெடுப்புகள் இவை எல்லாம் நமக்கு கண்ணியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை, ஒரு சந்தர்ப்பம் கூட வரும். ஆனால் இவைகள் ஒன்றுமே நம்முடைய வாழ்க்கையில நிரந்தரமற்றவை. மீட்கக்கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகிட்டோ, விடுவிக்கிறதற்கு என்னிடத்தில் பலன் இல்லாமற் போயிட்டு என்று கர்த்தர் கேட்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஏன் தடுமாறி போய் நிற்கிறீர்கள்? தம்மையை நமக்காக கொடுத்த ஆண்டவர் மாறி போகிற இந்த உலகத்தில் பலவிதமான சிக்கல்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், கண்ணீர்கள் இவை எல்லாவற்றினின்றும் கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். அவரை நம்புங்கள், அவரை சார்ந்திருங்கள், பொறுமையாய் தெய்வ சமூகத்திலே காத்திருங்கள். அவர் உங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்கிற தேவன். உங்கள் வாழ்க்கையில இருள் போன்ற சூழ்நிலையிலே, பலவிதமான நெருக்கத்தின் பாதையிலே, பலவிதமான இக்கட்டான சூழ்நிலையில் நீங்கள் கடந்து போவீர்கள். ஆனால் கர்த்தரை நம்பியிருங்கள், கர்த்தரை சார்ந்திருங்கள். கர்த்தர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஜெபிக்கலாமா? நேசிக்கிற அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில பலவிதமான இக்கட்டு நேரங்களில் மனிதர்களுடைய ஞானத்தை சார்ந்திருந்த பொழுது தகப்பனே நாங்கள் தோல்வியை சந்தித்தோம். ஆனால் நாங்கள் உண்மை சார்ந்திருக்கிறதான பொழுது நீர் எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை
ஒவ்வொரு நாட்கள் ஆண்டவரை செவ்வையான பாதையில் எங்களை விடுவித்து பாதுகாக்கிறது தேவனப்பா. உமக்கு நன்றி சொல்கிறோம். தம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் உண்மையை சார்ந்து உண்மையை நம்பி உமக்கென்று காத்திருக்க யாவருக்கும் கிருபை கொடுத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.